ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு புதுசான ஒரு பழச்செடியை தான் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டுக்கு இன்றைக்கி புதுசாக வந்த செடியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட். இது ஒரு பழச்செடி. இந்த நேம் நம்ம ஆல்ரெடி அதிகமாக கேள்விப்படாத மாதிரி தான் இருக்கும். ஏன் அது அதிகமாக அந்த பழங்களை சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்து குரங்கு பழம்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ பார்க்க ஆரஞ்சு பழம் மாதிரி அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம். இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கு வந்து தமிழில் வந்து கொடித்தோடைன்னு சொல்லுவாங்க. அது போக பிரம்ம கமலம், கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது. ஸோ இதோட கரெக்டான பேர் என்னன்னு ஆக்சுவலாக எனக்கே தெரியல. பேஷன் ஃப்ரூட்னு சொல்லி தான் ஒரு கார்டனிங்கில் 80 ரூபாய்க்கு இந்த செடியை நான் வாங்கியிருந்தேன். இப்போ இதை நம்ம வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும். ஏன்னா இது வந்து ஒரு 7 மாதத்துலேயே வந்து பூ பூத்து காய்கள் வந்து நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு பழம். ரெண்டாவது இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. அதனால் குயிக்காக வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து சீக்கிரமாக வந்து படர்ந்துகிட்டே போகும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். எங்களோட மாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அதை வந்து மாடியில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் மாடியில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே நிலத்திலே வச்சு கூட வளர்த்தலாம். நிறைய காய் வரும். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் மாடியில் டெரஸில் இந்த செடி வைக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த க்ரோ பேக் வந்து நல்லா பெருசாகவே ஸ்டார்டிங்லேயே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, நிறைய காய் பிடிக்கிற ஒரு மரம். ஸோ அதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதோட க்ரோ பேக்குமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஹைட்டாக எடுத்துருங்க. அந்த மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் காஞ்ச இலைகள்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொக்கோபீட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மண்புழு உரம், செம்மண், இது மூணையுமே வந்து ஈக்குவலான ஒரு அளவில் வந்து மிக்ஸ் பண்ணி நான் உரமாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா செம்மண், தொழு உரம், கொக்கோபீட் அந்த மாதிரி 3 அளவு வந்து சமப்பங்கு வச்சுருங்க. இது வந்து வேறு எந்த ஒரு இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து வளர்த்துறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு 7 மந்த்து தான் இது. வந்து 7 மந்த்லேயே வந்து இந்த செடியில் வந்து நிறைய க்ரோத்லாம் நம்ம பார்க்கலாம். பூ பூக்கும், காய் காய்க்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரோட காய் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அந்த பூவை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூ பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த கொடியில் பார்த்திங்கன்னா பழங்கள் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், எல்லோ கலர்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கலரில் வரும். அதில் எல்லோ கலரில் வர பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். பர்பிள் கலரில் இருக்கிறது தான் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் நான் இதை வந்து என்ன சொல்கிறது, டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் கிடையாது, வளர்த்துனதும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன பூ இதுதான். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி பூ பூக்குன்னு சொல்லுவாங்க. சாயங்காலத்துக்கு மேலே பூத்துதுன்னா அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். சில பர்பிளில் வந்தது அப்படின்னா காலையில் பூத்துதுன்னா ஈவினிங்லேயே வந்து இந்த பூ வந்து மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த காய் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. கிட்ஸுகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சீனி போட்டு சாப்பிடுவாங்க, ஜூஸாகவும் வாடி சாப்பிடுவாங்க. இது வந்து நிறைய வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், நம்ம உடம்பு சம்மந்தமாக இருக்கட்டும், இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ரெண்டாவது இதுக்கு வந்து அதிகமாக வெயில் வர ஒரு இடமா இருக்கணும். ஸோ மாடியில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெயில் வர இடமா பார்த்து வைங்க. நிறைய தண்ணி ஊற்றுங்க. இது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். மற்றபடி இதுக்கு ஏதாவது பூச்சி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சின்ன கம்பளி புழு மாதிரி அதில் பூச்சிலாம் வரும்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இந்த செடிக்கு வந்து அந்த கம்பளி புழு மாதிரி வர பூச்சியை தவிர வேறு எந்த ஒரு பூச்சியும் வராது. அதுவே நம்ம அந்த பூச்சி வரதை ஸ்டார்டிங்லேயே பார்த்து அந்த இலையை அப்போவே பிரிச்சிருந்துட்டோம் அப்படின்னா வேறு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். ஸோ குயிக்கான ஒரு டைமில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் கொண்ட இந்த செடியை வந்து கண்டிப்பாக வீட்டில் வளர்க்குறதுல வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இப்போ தான் நான் வச்சுருக்கேன். இதை வந்து மேக்ஸிமம் சம்மர் சீசனில் வந்து வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் அந்த ஃப்ரூட். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் இதை சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. மேபி பார்க்கலாம், நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒரு 6 மந்த்தில் என்ன அப்படிங்கிறத அப்டேட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை வந்து வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா February to June அந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து நல்லாவே வந்து ஒரு காய் பிடிக்கக்கூடிய டைம், இதோட சீசன் டைம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் இது பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, இதோட அப்டேட் எல்லாமே லைன் பை லைனாக நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டே வரலாம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம வீட்டில் இது மாதிரி நிறைய ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி ஸ்பெஷலான ஃப்ரூட் செடியாக பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி நான் அப்டேட்டும் உங்களுக்கு அப்பப்போ நான் லாகாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு